வந்து நான் சவுக்கார சுண்ணம் செய்யலாம்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். பூநீர் உப்பும் வெள்ளைக்கல் சுண்ணாம்பும் சேர்த்து அரைச்சது. இதில் பூநீர் உப்பு 600 கிராமுக்கு மேலே இருக்குது. சுண்ணாம்பும் கலந்துருக்கு. வெள்ளைக்கல் சுண்ணாம்பு ரெண்டையும் சேர்த்து அரைச்சி புடம் போட்டது. இந்த புடத்தை வந்து போட்டதை வந்து இப்போ நான் நைஸாக அரைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து மழை நீர் விட்டு நல்லா கரைச்சி தெளிவிறுத்து அந்த தெளிவை காய்ச்சினா நமக்கு காரமுள்ள பூநீர் உப்பு கிடைக்கும். அந்த பூநீரை வந்து அமுரியினால் அரைத்து நான் அதை வந்து சவுக்கார சுண்ணம் செய்கிறதுக்காக சவுக்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சவுக்கார கட்டு அதுக்கப்புறம் சவுக்கார சுண்ணம் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரைச்சி வச்ச பொடியை வந்து நான் வந்து இப்போ வாளியில் போட்டுறேன். இதில் வந்து மழை தண்ணி ஊற்றுறேன். இதில் மொத்தம் 7-8 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விடுறேன் பாருங்க. இதை தெளிவெடுத்து காமிக்கிறேன். மறுபடியும் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கரைஞ்சி வந்தது. திரும்ப இது வடிகட்டணும். இப்போ வந்து நான் 8வது முறையாக நான் இதை வந்து வடிச்சுக்கிட்டு இருக்கேன். மொத்தம் 15 லிட்டர் இதில் ஊற்றி வடிச்சிருக்கேன். இப்போ இதை வடிக்கிறேன் பாருங்க. இது வடிக்கிறதுக்கு வந்து இது புனலுக்குள்ளே பஞ்சு வச்சுருக்கேன். பஞ்சு வச்சு இதை வடிக்கும் போது டஸ்ட்டு விடாமல் இருக்கிறதுக்காண்டி பஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த வடிகட்டின நீரை பூரா நான் வெயிலில் வச்சுருக்கேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிலில் கடுமையான வெயிலில் வைக்கிறேன். வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்க எரிபொருள் சிக்கனத்தில் நம்ம வந்து அடுப்பில் வச்சு எரிச்சோம்னா 1 நாள் 1.5 நாள் ஆகி போயிடும். அதனால் வெயிலில் வச்சோம்னா 2-3 நாளைக்கு தொடர்ந்து வச்சோம்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். லாஸ்ட்டில் வந்து அதை அமுரி ஊற்றி கலக்கி திரும்ப வந்து காய்ச்சி எடுத்து உப்பு எடுத்துடுவேன். இப்போ அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 15 லிட்டர்ல கரைச்சதை வந்து வெயிலில் வச்சு ஒரு 4 தடவை வடிகட்டினேன். வடிகட்டி முடிச்சதும் இப்போ அதை வந்து ஒரு 5 லிட்டரா குறுக்கி வச்சிருக்கேன். இதை வந்து இப்போ ஃபில்டர் பண்றேன் பாருங்க. இந்த புனலுக்குள்ள நல்லா கெட்டியான பஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கு மேல ஒரு துணி போட்டிருக்கேன். துணி போட்டு இப்போ ஊத்திக்கிட்டு இருக்கேன். இது வந்து பாருங்க நல்லா டஸ்டா இருக்கு பாருங்க. அது உள்ள எவ்வளவு டஸ்ட் இருக்கு பாருங்க. இதை வந்து இன்னும் வடிகட்டி சுத்தமானது நீரா இப்ப வடியுது பாருங்க. இதை நான் வடிக்கிறேன் பாருங்க. இப்போ வடியுது பாருங்க உள்ள. இது பூராத்தையும் வடிச்சு முடிச்சதும் 5 லிட்டர் வந்துடும். இந்த 5 லிட்டரை காய்ச்சி அதை வந்து சவுக்கார கட்டுக்காண்டி காய்ச்சணும். இதுல வந்து நான் வெயிலில் காய வைக்கும் போது சில பூநீர் உப்பு வந்து கட்டியா கல் மாதிரி ஆயிடுச்சு, கட்டிடுச்சு. ஏற்கனவே சுண்ணாம்பு தெளிவு நீரில் வந்து காய்ச்சி எடுத்ததுனால இது வந்து கட்டிடுச்சுன்றது. இதை வேற யூஸ்க்கு பண்ணிக்கலாம். இது கரைஞ்சது. இந்த கரைஞ்சதை வந்து நான் வடிகட்டிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து காய்ச்சி எடுத்து பார் மாதிரி ஊற்றி சவுக்காரத்தை எடுத்து அதுக்கப்புறம் சுண்ணம் பண்ணணும். வரிசையாக நான் காமிச்சிக்கிட்டே வரேன்.